ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஈவினிங் 6 மணிக்கு தேர்ட் லுக் போஸ்டர் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனா வரல. ஜனநாயகன் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன 2 போஸ்டருமே, அதாவது ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் படத்தோட போஸ்டர் மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தோட போஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் வைப கொடுத்துச்சு. பட் இனிமேல் தளபதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் முக்கியம். ஸோ அதனால இந்த ஜனநாயகன் படத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் சில பேர் இந்த 2 போஸ்டர்ஸை பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக எடுத்த போட்டோ ஷூட்டோட ஆர்டிஸ்க வினோத் அவர்களுக்கு தளபதி கொடுத்துட்டாரு. போஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், அது உண்மைதான். ஏன்னா போஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் செகண்ட் லுக் போஸ்டர் கட்சி கொடியோட கலர்லயே இருந்துச்சு. பட் பரவாயில்ல, 68 படங்களை நடிச்சு மக்களை என்டர்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இது ஒரு பொலிட்டிக்கல் படமா ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது தான். பட் என்ன கதை கொஞ்சம் கத்தி மாதிரி ஆர்கானிக்கா பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை பேசியிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டேட்டா பாலிடிக்ஸை பேசினா அது படமாவும் ஒர்க் ஆகாது. தென் விடுதலை 2 மாதிரி கொஞ்சம் ஓவர் டோவா பொலிட்டிக்கல் ஸ்டைல் ஆஃப் இருந்தா அதுவுமே கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும். சர்க்கார்ல அந்த பேலன்ஸும் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். அதனால தான் படம் பெருசா கத்தி அளவுக்கு பேசப்படல. ஸோ கத்தி தான் ஒரு கரெக்டான பேலன்ஸ். அண்ட் ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி வினோத் அவர்களே ஒரு ஸ்டேஜில் தளபதி 69 ஒரு பொலிட்டிக்கல் படம் இல்லை, எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு படத்தை தான் தளபதி எடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ எந்த கட்சிகளையும் புண்படுத்துற மாதிரி இல்லாம கமர்ஷியல் படமா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாரு. பட் ஆனா ஜனநாயகன் அப்படின்ற டைட்டில்ஸ் இப்போ இருக்கிற போஸ்டர்ஸும் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு வின்பத்தை தான் கொடுத்துருக்கு. அண்ட் 2வது போஸ்டர்ல நான் ஆணையிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே கையில சாட்டியை வச்சுக்கிட்டு அதே டைலாக்லாம் டெக்ஸ்ட்ல போட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் அனிருத் அவர்கள் கிட்ட நான் ஆணையிட்டால் அந்த சாங்கை ரீமேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்டா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் நல்ல ஒரு ஐடியா தான் இது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நான் ஆணையிட்டா அப்படின்ற சாங்கு வேற லெவல் ஒரு கல்ட்டு சாங்கு. அப்படியே பாலிடிக்ஸ்க்கு அது ஆக்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்ரெடி எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமால இருந்து அரசியலுக்கு வர்ற ஒரு சூப்பர் ஸ்டார் தளபதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த சாங்கை படத்துல ரீமேக் பண்ணா செம்மையா இருக்கும். அண்ட் அனிருத் அவர்களும் இந்த மாதிரி ட்ரெண்டா இருக்கிற சாங்ஸை ரீமேக் பண்றதுல பயங்கரமான டேலண்ட் உள்ளவர் தான். ரீசெண்டா விடாமுறிச்சி படத்துல இருக்கிற சாங்ல இருங்க பாய் அப்படின்ற டைலாகா இருக்கட்டும், தென் அஜித்தே கடவுள் என்றத பேக்ரவுண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த எம்ஜிஆர் அவர்களுடைய சாங்கை மட்டும் ரீமேக் பண்ணாங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி ரீமேக் பண்ணியிருக்காங்களா இல்ல இனிமேலாவது படத்துல வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.